எங்களுக்கு நிறைய டைம் தான் பத்து இன்னுமே ஒரு நாள் இருந்திருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைனிங் இருந்துச்சு சார். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சபைக்கு வணக்கம். 2 நாள் பயிற்சி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம பாஸாக போகணும். இந்த 2 நாளோட உங்களை எல்லாம் தெளிவு பண்ணணும். நீங்கள் எல்லாம் குரூப்பில் இருக்கிறீங்க. இந்த டிஎம்சாருக்கு நாமக்கல் குரூப்பில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த 2 நாள் ப்ரோக்ராமை உங்களுடைய ரைட்டர் கிளாஸில் போய் ரிசீவ் பண்ணும்போது ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜில் போகணும். அல்லது நல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அந்த இடத்துல மாவட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம இது எல்லாமே இந்த டீம் உங்களுக்கு வைக்கணும். ஸோ 2 நாள் முடிச்சுட்டா நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி பயப்பட வேணாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருப்பாங்க, பிடிஎஸ்க்கும் கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டட் எல்லா மக்களும் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம தொடர்ந்து இந்த குரூப் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிமினரி இதெல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ச்செல்வன் சார் இருக்குது, நம்ம இவங்க கவிதாலாம் கோபி சாரும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்டு. நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், சார் இது ரொம்ப இதாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் எளிமை பண்ணியிருக்கோம். அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் கம்ப்யூட்டர் ஃபீல்டுங்கிறதுனால அதை ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன இது இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட 1/2 மணி நேரம் நான் சொல்லுவேன். அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் 1/2 மணி ஒவ்வொன்றா நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இது பைலட் டீம் 55 ஸ்கூலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கு செயல்படுத்தக்கூடிய முறைகள் நடவடிக்கைகள் கொடுத்து தான் இது எக்ஸாம் ஆகும். அப்போ இந்த 55 ஸ்கூல்லையும் நீங்கள் போய் அதை ரன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். நீங்கள் குரூப்பில் போடும்போது ஒரு அது வரைக்கும் தெரிஞ்ச டீச்சரே உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போதும் போய் டைப்லாம் பண்ணிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. அப்படி அவரால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கருத்தாளர் குழு இருக்கிறது அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது சார் இல்லை சார் எங்களுக்கு ட்ரைனிங்கே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 hour சின்னதாக எடுத்து 1/2 hour உங்களுக்கு கொடுத்தாலே போதும், என்ட்ரிச் பண்ணிக்கலாம். அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் வேணும். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 55 பேர் தான் ஒரு சிறிய குழு தான் 1/2 hour தான் பண்ணணும். அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாக எடுத்துக்கலாம். ஒரே நாட்டில் ஒரு மணி நேரத்தை போட்டு ஒரு 2-3 டூல் சொல்லி தரணுங்கிற அவசியம்னா கிடையவே கிடையாது. ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட போகிறது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் ஆன்லைன் டூல்ஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிக்குள்ளே போகும்பொழுது பெரிய ஒர்க்லோடு நமக்கு டோட்டலாக ஒர்க்லோடு குறையும். குழந்தைங்க அவங்க வீட்டில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 27 ஃபீச்சர்ஸுக்கு நம்ம ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேர்ல்ட் ரெக்கார்டாக மாற்றிருக்கோம். 10.54 நிமிஷத்தில் 27 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் மொபைல் ஆப்ஸ் நம்ம டீச்சர் கற்றுக்கிட்டாங்க. அதில் மேடம் கவிதாவும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 55 பேர் அப்படிங்கிறது உங்களையே பார்த்தீங்கன்னா இது பள்ளிகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா கவர்மெண்ட்டே தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி நேர கம்ப்யூட்டர் டீச்சரோ அல்லது கம்ப்யூட்டர் டீச்சர் கிரேட் 2 இருந்தால் அவங்க தான் வரணும்னு நம்ம சொல்லிடுவோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டீச்சர்ஸ் மட்டும் கை கொடுக்கணும். நம்ம துறையில தான் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பேர் தான் இருக்காங்க. 55 பேர்
அப்போ ஏறக்குறைய ஒரு 46 பேர் அன்ரிலேட்டட், கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டட் இல்லை. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து எந்த விதமான இதுவும் தேவையே இல்லை. எதுனாச்சும் நினச்சிக்குவாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு இது இல்லாமல் கேட்கும் பொழுது தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபேக்கல்டி. இப்போ நான் வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அர்ஜென்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் கொஞ்சம் எழுதி கொடுப்பாங்க. அப்போ இங்கிலீஷில் அது கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்படி போகும்போது நான் எழுதிட்டு எங்கள் இப்போ இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியில் போய் கனெக்ஷன் போடுவோம். இப்போ நம்ம வந்து போடக்கூடிய வார்த்தையும் ஒரு இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி போடக்கூடிய வார்த்தையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவன் வந்து ஆப்டாக அந்த இடத்துல கரெக்டாக போவான். இப்போ போக்குன்னு போடணும் அப்படிங்கிற இடத்துல நான் கான்ஃபிடன்ஸ்னு போட்டுருக்கேன். ட்ரஸ்ட்டுன்னு போடுற இடத்துல நான் போக்குன்னு போட்டிருக்கேன். ஆனால் எந்த வார்த்தை ஆக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டிக்கு தெரியும். அப்போ நான் பிரின்சிபாலு இதை போய் எப்படா அப்படின்னு கேட்குறது, அவங்க எதுனாச்சும் நினச்சிப்பாங்களோ அதெல்லாம் வெட்டமே கிடையாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எதுவும் வெட்டப்படணும். அப்போ அவங்க ஒரு 2-3 வார்த்தை வந்து மாற்றிருந்தாங்கன்னா நான் கற்றுக்குவேன். ஒரு இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் போடணும் அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்கிட்டு டெவலப் ஆகிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் இது வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பேர்டன் எனக்கு தெரியும். ஒர்க்லோடு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லோடு மேலே அதிகம் போவாங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா இவங்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்லிக் கொடுத்தா எளிமையாக சொல்லிக் கொடுத்தா அது போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாவட்டத்தை டெவலப் பண்ணலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து வேலை செய்யாமல் பிரகாசிக்க முடியாது. இப்போ சூரியனுக்கு ஒளி வருது அப்படின்னா அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? எரிஞ்சிட்டு இருக்கு சூரியன். எரியறதுனால தான் நமக்கு என்ன வருது? ஒளி வருது. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கற்பித்தல் பண்ணியோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டோ குழந்தைங்களுக்கு எதுனாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் உங்களுடைய அந்த வேலை வந்து சர்வீஸாக மாறும், சேவையாக மாறும். சேவையாக மாறும்போது என்ன நடக்கும்? வேலைக்கும் சேவைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வேலையை சேவையாக நீங்கள் செஞ்சு பாருங்க, பயங்கரமான ஆத்ம திருப்தி கிடைக்கும். பயங்கரமான ஆத்ம திருப்தி கிடைக்கும். வேலையை ஒரு கடமையாக செஞ்சு பாருங்க, திருப்தி கிடைக்காது. வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் கிடைக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி உள்ள இருந்து வராது. ஸோ இது நீங்கள் இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா, ஏன்னா வந்து ஒரு 45 பேர் கம்ப்யூட்டருக்கு பழக்கம் இல்லாத இது இருக்கிறதுனால நீங்கள் என்ன டீனாக அப்சர்வ் பண்ணி கருத்தளவுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் செஞ்சு ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டே இருக்கீங்க. நான் மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, நீடு இருக்குது, தேவை இருக்குதுன்னா நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. நம்ம 55 பேரும் வந்து நம்ம வந்து இன்னும் வேறு எதுனாச்சும் நீங்கள் வந்து வேணும் சார், இது எங்களுக்கு வேணும், இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இந்த 2 நாள் டாபிக் விட்டுட்டு நீங்கள் வேறு எதுனாச்சும் போவோம். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் உடஞ்சிட்டு இருக்கிறோம். ஓகே, நேற்று வந்து சும்மா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழ்ச்செல்வன் சார் வந்து அவருடைய பாட்டு அவர் போட்டோடனே அந்த ஒரு மோட்டிவேஷனில் நான் என்ன பண்ணேன்னா பாட்டு எழுதி ஒரு 3 பாட்டு வந்து போட்டுருவோம். இன்னும் வந்து ஒரு 7-8 பாட்டு இருக்குது. அது இன்னும் ஒரு 4-5 செகண்டில் இதில் ஒரு 1600 பாடல் டைட்டில் இருக்குது ஒவ்வொன்றும். ஓகே, அந்த மாதிரி அது கிளிக் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு 4 செகண்டில் பாட்டு பிரம்மாண்டமான பாட்டு. அப்போ அது போகும்போது தான் நம்ம பாட்டு ஒரு மியூசிக் போட்டு வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒரு இதுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு நினச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த ஆர்வம் இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். ஸோ மேலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த குழு இருக்குன்னு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதே மாதிரி